வணக்க மக்களே, நான் தான் ஜாக்சன். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு எந்த டாபிக் வந்து வெயிட்டேஜ் கொஸ்டின்ஸ்லாம் நிறையா வருதுன்னு தெரியணும், அதில் நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன். நான் அப்பப்போ பிகினர்ஸ்க்கு இப்படி ஒரு ஷார்ட்ஸ் போடுறத தயவு செய்து தட்டி விட்டு போகாதீங்க. அது சும்மா நான் போடலை, உங்களோட லைஃபையே அது சேஞ்ச் பண்ணும். அதுக்காக தான் அந்த ஷார்ட்ஸ் போடுறேன். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ எந்தெந்த டாப்பிக்கு வெயிட்டேஜ் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக எக்ஸாமில் கேட்குறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, முறையாக ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு மெட்டீரியல் தேவை பாஸ் பண்ணுறதுக்கு, ஒரு வீடியோ கோர்ஸோ, ஒரு மார்க் டெஸ்ட்டோ, இல்லை ஒரு பிடிஎஃப் கோர்ஸோ, இல்லை டாபிக் வைஸ் சால்வ் பண்ணி பார்க்குற பிடிஎஃப், எக்ஸாமில் ப்ரெசென்ட்டாக ட்ரெண்டில் இருக்க பிடிஎஃப் மார்க் டெஸ்ட்லாம் உங்களுக்கு தேவைன்னா நம்ம ராயல் பாஸ் பேக்கேஜ் வச்சுருக்கோம். அந்த பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை டேரெக்டாக நீங்கள் crackwithjack.com வெப்சைட்லேயும் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம். CWJ50 அப்படின்ற கூப்பன் கோடு வந்து ஆஃபர். சரிங்களா? நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணியோ இல்லை டேரெக்டாக வெப்சைட்டில் போய் ராயல் பாஸை கிளிக் பண்ணியோ பை நவுன்னு கொடுத்தா அப்ளை கூப்பன் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதில் CWJ50 அப்படின்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா 50% ஆஃபர் பெற்றுக்கொள்ளலாம். ஃபஸ்ட்டு ரீசனிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெயிட்டேஜ் ப்ரைமரியாக ஃபஸ்ட்டு எதுக்கு அதிகம்னா பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ப்ரிலிம்ஸ்லேயும் சரி மெயின்ஸ்லேயும் சரி பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 20+ கொஸ்டின்ஸ் வந்து கேட்கப்படுகிறது. இதுதான் உண்மைகள், இதுதான் இப்போ உள்ள ட்ரெண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து செகண்டரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங். இது பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் கேட்க மாட்டாங்க, மெயின்ஸில் கேட்பாங்க. மெயின்ஸில் கிரிட்டிக்கல் ரீசனிங்க்கு அதிக வெயிட்டேஜ் இருக்கும், ஒரு 6 to 10 கொஸ்டின். சரிங்களா? இதை தவிர்த்து தான் அடுத்து மிஸ்சலேனியஸ்லாம் தேர்ட் ப்ரியாரிட்டி கொஞ்சம் வராது. ஃபஸ்ட்டு பசில் அண்ட் சீட்டிங் தான், ஒரு 20+ கொஸ்டின் நம்ம கேட்குறாங்க அதுக்கு. சரிங்களா? செகண்டு ஆப்டி. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ளிகேஷன்ஸும் நீங்கள் ஒரு டாபிக் விடாமல் எல்லாத்தையுமே தரவாக படிச்சுடணும் மக்களே. சரிங்களா? அந்த சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன்லாம் வெயிட்டேஜ் வந்து ப்ரிலிம்ஸில் தான் அதிகமாக வருமே தவிர மெயின்ஸில் வராது. ஸோ மெயின்ஸில் வெயிட்டேஜ் எது அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸும். அதில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி லெவல் ஆஃப் கொஸ்டின் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க. ஃபஸ்ட் ஆர்ஆர்பிக்கில் இருக்குது, அடுத்து ஆர்ஆர்பிபிஓ, அடுத்து ஐபிஎஸ்கில் இருக்குது, எஸ்பிஐக்கில் இருக்குது. இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி கிராஜுவலாக அந்த லெவல் சம் சால்வ் பண்ணி பாருங்கள். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஆர்சி, க்ளாஸ் டெஸ்ட்டு, சரிங்களா, பேராஜம்பிள், எரர் ஸ்பாட்டிங், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கடி வந்து கேட்கப்படக்கூடிய கொஸ்டின் ப்ரிலிம்ஸ்லேயும் மெயின்ஸ்லேயும். இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதில் தான் வெயிட்டேஜ் அதிகம் அப்படின்றது உங்களுக்கு சொல்லிட்டேன். இனிமேல் வந்து வெறித்தனமாக இதை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை கிராக் வித் ஜாக் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதிலே எல்லா வீடியோஸும் இருக்குது. ராயல் பாஸும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேசுகிறது உங்கள் ஜாக்சன்.